அப்பா என்னமோ செய்யுதே. ம் ம் அம்மா அம்மா ஏமா படுத்து கிடக்கீங்க? அம்மா உங்களுக்கு என்னமா செய்யுது? என்னன்னு தெரியலம்மா, காலையில இருந்து குது குதுன்னு வருது, தலையெல்லாம் வலிக்குது, வேலை செய்யவே முடியலம்மா. அப்பா வாங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போவோம், எனக்கு பயமா இருக்கு, வாங்கம்மா. இல்ல பூமாரி, அம்மாக்கு கொஞ்ச நேரம் இப்படி இருக்கம்மா, அப்புறம் சரியாயிருமா, நீ போய் விளையாடு. இல்ல, நீங்க சும்மா எல்லாம் படுக்கவே மாட்டீங்க, இனியாரும் நீங்க தோப்புக்குள்ள போய் வேலை வைப்பீங்க, உங்களுக்கு முடியல போல இருக்கு, அதான் நீங்க படுத்து கிடக்கீங்க. வாங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போய் காமிச்சிட்டு வந்துருவோம். அதெல்லாம் வேணாம் பூமாரி, கொஞ்ச நேரம் இப்படி படுத்திருந்தா அம்மாக்கு சரியா போயிரும் பூமாரி. நீங்க சொல்றதே கேட்க மாட்டீங்க. சரி, நான் இப்ப தைலமாவது தலையில தேய்ச்சி விடுறேம்மா. சரிம்மா. இந்த அம்மா சின்ன பிள்ளை மாதிரியே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்குனாவே இந்த அம்மா வரவே மாட்டாங்க. அம்மா இப்ப எப்படிம்மா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. என்ன அம்மா தலையெல்லாம் சூடாகி இருக்கு? அதாம்மா அம்மாக்கு காய்ச்சல் வர மாதிரியே இருக்குமா. இதுக்கு தான் நான் சொல்றது, வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னு. ஆஸ்பத்திரிக்கு வந்தா என்ன? கொஞ்ச நேரம் பாப்போம் பூமாரி, காய்ச்சல் விடலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அந்த அங்கன்ட்ட கால்பால் மாத்திரை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாமா. எங்கம்மா இருக்கு? அங்க அலமாரிக்குள்ள இருக்குமா. அப்படியே அம்மா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. சரிம்மா. அம்மா சுடுதண்ணி வச்சு கொண்டு வந்துட்டேம்மா, என்றீங்க. குடுமா. இந்தாங்கம்மா மாத்திரை. என்ன ஒரு கசப்பு. இந்தாம்மா பூமாரி. அம்மா எங்க போறீங்க? இல்ல பூமாரி, நிறைய துணி ஊற வச்சுட்டேன், துவைக்கணும், இல்லைன்னா வீசி போயிரும்ல. அம்மா உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப போய் துணி துவைக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே, காய்ச்சல் விடுமா அப்புறம்? வேற என்னம்மா செய்யறது, ஒன்னுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் ஊற வச்சிருக்கேன், துவைக்கணும்ல, அப்பதானே நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் போட்டு போக முடியும். அப்ப சரி, அப்ப நான் துவைக்கிறேம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நீ சின்ன பிள்ளை பூமாரி, உனக்கு எப்படி துவைக்க தெரியும்? நான் துவைச்சிடுறேன், அதெல்லாம் அம்மாக்கு ஒன்றும் செய்யாது. அம்மா சொல்றத கேளுங்கம்மா, போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் துவைச்சுக்கிறேன். எனக்கு பூமாரி மாதிரி ஒரு மக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மேகம் கருக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு, மின்னல் அடிக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு, துணியும் துவைக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு, பூமாரி துவைக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு. அப்பாடி, எவ்வளவு கஷ்டமா இருக்கு துணி துவைக்கிறது. பாவம் அம்மா, தினமும் எப்படித்தான் துணி துவைக்கிறாங்களோ தெரியல. நம்ம ஒரு நாள் துவைக்கிறதுக்கே மூச்சு இந்த வாங்குதே. அப்பா அம்மாடி, முடியலடா சாமி. அப்பா வரவும் சொல்லணும், அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு. நம்ம வீட்டு யூனிஃபார்ம்ல இருந்து எவ்வளவு அழுக்கு போகுது, நம்ம ஓவர் அழுக்காக்குறோமோ. என்னடி பூமாரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா எப்படி தெரியுது? பாத்திரம் வளர்க்குற மாதிரியே தெரியுது. இல்லடி பூமாரி, துணி துவைக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன ஓவர் நக்கல் பண்ற? நக்கல்லாம் இல்லடி, சும்மா கேட்டேன்டி. ஏண்டி நீ துணி துவைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உங்க அம்மா துவைக்கலையா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மீனா, அதனாலதான் நான் துவைச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா எங்க அம்மா என்ன துவைக்கலாம் விட மாட்டாங்க. ஏய், என்னடி செய்யுது உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்குதான், அதனாலதான் படுத்து கிடக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? உங்க அப்பாட்ட சொன்னியா? எங்க அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எங்க அம்மா பத்த மாத்திரை போட்டுட்டு படுத்து கிடக்காங்க. சரி, நீ என்னடி இங்கிட்டு வந்திருக்க மீனா? உன்னோட சேர்ந்து விளையாடலாம்னு நான் வந்தேன், பார்த்த நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சரி சரி, வேலை பாரு, நான் உட்காந்துருக்கேன்.
போட்டுட்டேன் தெரியுமா? இந்த வீட்ல எல்லாம் வாஷிங் மிஷின் இருக்கும். நாங்க துணி அள்ளி போட்டுட்டு பவுடரையும் போட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுவோம். அது பாட்டுக்கு டர்ரு டர்ரு டர்ருன்னு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த டர்ரு டர்ரு டர்ருன்னு சுத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்க தானே போய் காய போடணும். ஆமா பூமாரி, நம்ம தான் காய போடணும். அத காய போடுற நேரத்துல 2 கும்மு கும்மி நானே காய போட்டுட்டேன். சரி வாடி போய் விளையாடலாம். நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன்டி. ஏண்டி மீனா, இப்ப ஸ்கூல் விட்டு வந்து அதுக்குள்ளே இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு உட்கார்ந்திருக்க? ஆமாண்டி சர்மி, நாங்க எப்பயுமே மேக்கப் போட்டு தான் இருப்போம். உங்க அப்பா என்ன பவுடர் கம்பெனியா வச்சிருக்காங்க? இப்படி அள்ளி பூசிக்கிட்டு இருக்க? ஆமா சர்மி, எங்க அப்பாவும் தான் திட்டுவாங்க, ஏன் இப்படி பவுடர் அள்ளி பூசுற அப்படின்னு. சின்ன வயசுல எங்க அம்மா இப்படி அடிச்சு அடிச்சு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதான் நானும் இப்படி பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடியே சர்மி, சர்மி என்ன செய்யற? இந்த வாரேம்மா. அடியே மீனா, நான் அப்புறமாட்டி ஃபோன் பண்றேன், எங்க அம்மா கூப்பிடுறாங்க. சரிடி. அடியே சர்மி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேம்மா. ஏண்டி இவ்வளவு நேரம் ஸ்கூல்ல பேசிக்கிட்டு தானடி இருந்தீங்க? வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது? இல்லம்மா, என்ன ஹோம்ஒர்க்கு ஏது ஹோம்ஒர்க்குன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா. அப்ப ஸ்கூல்ல போய் என்ன தாண்டி செஞ்சிய? படிக்காம உட்காந்து அங்கேயும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? எம்மா, ஸ்கூல்லையும் படிக்கதாம்மா செய்வோம். எப்படி ஹோம்ஒர்க் பண்ணலாம் ஏது ஹோம்ஒர்க் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணோம்மா. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதும்மா. என்ன புரியாது? எங்கள் காலத்துலலாம் நான் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் எழுதுனேன். நீங்கள் வந்து ஒரே செல்லை நோண்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு செல்லு நோண்டுறதுக்கு ஒரு காரணம். அம்மா விடுங்கம்மா, எனக்கு இப்போ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது சாப்பாடு இருந்தால் தாங்கம்மா. ஏண்டி சோறு போட்டு தரவாடி? என்ன குழம்பு வச்சுருக்கீங்க? சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன்டி. எம்மா, எப்போ பார்த்தாலும் சாம்பாரும் புளி குழம்புனே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கில் ருசியே மறந்து போயிடும் போல இருக்கு. உங்களுக்கு வேறு குழம்பே தெரியாதாம்மா? வேறு அப்படி என்னடி உனக்கு குழம்பு வேணும்? ஒரு மட்டன், ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு குஸ்கா அந்த மாதிரி செஞ்சு தாங்கம்மா. போதும் போதும், லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கே. ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தாதான் நான் நல்லா சாப்பிடுவேன். நீ நல்லா சாப்பிடுவடி. உங்கள் அப்பா கொடுக்குற 100 ரூபாயில் வச்சு நான் சிக்கனையும் மட்டனையும் வாங்கி சமைச்சிட்டு நான் என்ன செய்கிறது மித்த செலவுகளுக்கு? வளர்கிற பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு போட்டால் தான் நல்லா நாங்கள் வளருவோம். நல்லா இவளுக்கு வாய் வந்துருச்சு. முன்னாடிலாம் இப்படிலாம் பேச மாட்டா, இப்போ பாருவேன் வாயை. போய் உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, அப்பா எனக்கு சிக்கன் வாங்கிட்டாங்க மட்டன் வாங்கிட்டாங்கன்னு. அதை விட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா கொடுக்குற 100 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு அதுவே பற்ற மாட்டேங்குது. சோப்பு சாம்பு எல்லாம் அதிலேயே வாங்கணும்னா நான் என்ன செய்கிறது? போய் எதாக இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே. ஏம்மா விடுங்கம்மா, ஆரம்பிச்சிடாதியே. போய் கொஞ்சமாக சோறு போட்டு வாங்க, சாப்பிட்டு தொலைகிறேன். ரொம்ப சலிச்சுக்கிறாளே. இந்த அம்மாட்ட ஒரு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தானே நம்ம கேட்டோம். அதுக்கு நம்மள இந்த போடு போட்டு போகிறாங்க. ராணியக்கா, ஏண்டி உங்கள் அம்மா அங்கடி? எங்கள் அம்மா அடுப்படியில் இருக்காங்க. கூப்பிட்றீ கொஞ்சம். எம்மா இருடி, சோறு போட்டு வாரேன். எம்மா, பக்கத்து வீட்டில் வசந்தியத்தை வந்திருக்காமா. இந்த வந்துட்டேன்டி. என்ன வசந்தி? என்ன வசந்தி நொன்ன வசந்தின்னு பண்ணுறதை பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுதுன்னு பாரு. என்ன வசந்தியத்தே, பேச்சு ஒரு மாதிரி போகுது. ஏய், நான் என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்கள் அம்மாட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன மூக்க நுழைச்சிக்கிட்டு வர? ஏன் வசந்தி இங்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்க? என்ன விஷயம் சொல்லு ஃபஸ்ட்டு. ஆமாம், எனக்கு கத்துறதுக்கு வேற லக்கு கிடைக்கல, அதான் உங்கள் வீட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். பேச்ச பாரு பேச்ச. என்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. அதை விட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிய. அம்மாடி சர்மி, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா. என்ன வசந்தி இங்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்க? நீங்கள் குளிக்கிற தண்ணி பாத்திரம் விளக்குற தண்ணி எல்லாத்தையும் என் வீட்டு வாசம் முன்னாடி வந்து கிடக்கு. காலை வைக்க முடியல, தொறுன்னு கிடக்கு. ஏம்மா, நாங்கள் பாத்திரம் விளக்குற தண்ணி நாங்கள் குளிக்கிற தண்ணி எங்கள் வாசம் முன்னாடி தானே வந்துச்சு. அது எப்படி உங்கள் வாசம் முன்னாடி வந்துச்சு? பசு பிடிச்சி வந்துச்சு. கேட்குறத பாரு கேள்வியை.
நீங்க பாட்டுக்கு தண்ணியை மடன்னு திறந்து விட்டு என் வாச பூரா நிறைஞ்சு போச்சு கோல மாட்டான். எங்க வீட்டுக்காரரு கிளியா கிளிக்கிறாரு. இதை போய் நீ கேட்க மாட்டியான்னு. ஏண்டி அம்மா, என் வாசம் முன்னாடி தானம்மா விட்டேன், அதுக்கு இந்த போடு போட்டுட்டு வார நீ? உங்க வாசம் வரைக்குமா கிடக்கு? வாங்க வந்து வெளியில பாருங்க எவ்வளவு தண்ணி கிடக்குன்னு. என்ன வசந்தியத்தை தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிய? எங்க வாசம் முன்னாடி தானே விட்டோம், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிய? ஏய், நான் என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? அத்தை சொத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன எங்க அம்மாவை ஏத்து பேசிக்கிட்டு இருக்கிய? அப்புறம் அவ்வளவுதான். என்ன ராணியக்கா, உங்க மகளை விட்டு என்னை அடிக்க பாக்குறீங்களா? ஏமா, அவ பேசிக்கிட்டு தானே இருக்கா, நீ என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அடியே சருமி, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருறி. இங்க பாருங்க, என் வீட்டு வாசல்ல ஓடுற தண்ணிய முதல்ல மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போங்க. நாத்தமா நாரிக்கிட்டு கிடக்கு. நான் எதுக்கு உன் வாசல்ல ஓடுற தண்ணியில நான் மண்ணெளி போடணும்? எனக்கு என்ன தேவையா? உன் வீட்டுல யார் தண்ணி விடுறாலும் அவங்கள போய் மூட சொல்லு. இங்க வந்துட்டேன். நான்லாம் தண்ணி விட கிடையாது. எங்க வாசல் முன்னாடி தான் இங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ சொன்னாலும் சொல்லுவாமா? இப்போ ஒழுங்கா வந்து என் வீட்டு வாசல்ல ஓடுற தண்ணியில மண்ணெளி போட்டு மூட முடியுமா முடியாதா? ரொம்ப ஓவரா பேசாதியே. எங்க அம்மா தான் சொல்றாள் அது எங்க வீட்டு தண்ணி கிடையாதுன்னு. அப்புறம் எதுக்கு எங்க அம்மா வந்து மூடணும்? அடியே சன்மி, சும்மா இருறி, நான் பேசிக்கிறேன். அது எப்படிம்மா? ஏன் முன்னாடி உங்களை பேசுனா நான் சும்மா விடுவேனா? இங்கே பாருங்க, எங்க வீட்டு தண்ணியெல்லாம் அங்கே வர கிடையாது. யாரு உங்க வீட்டு வாசல்ல விட்டாலும் அவகிட்ட போய் கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கு ராணியக்கா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒத்த பொம்பளையா வந்து இருக்கவும் தானே இந்த திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் போய் எங்க வீட்டுக்கார போய் கூட்டிட்டு வரேன் பாருங்க. இங்கே பாருங்க, நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நாங்க பாத்துக்குவோம். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கு? பெரியவகிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாம வளர்த்து வச்சிருக்கு. இங்கே பாரு வசந்தி, என் மகளை பத்தி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா மரியாதையை பேசுனியா? நீ ஒழுங்கா பேச மாட்டேற, அப்புறம் எப்படி என் மக ஒழுங்கா பேசுவா? இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் என் வீட்டு வாசம் முன்னாடி தண்ணியை ஊத்தி விடாளுங்க. இருக்க முடியல மனுஷன். நான் போய் என் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து இதுக்கு பாரு என்ன நான் பண்றேன். போமா போ, உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வா. யாரு என்ன வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க விட்டாதானே நாங்க பயப்பட முடியும். இங்க பாருங்க, வழி அங்கிட்டு தான் இருக்கு, அங்கிட்டு அப்படியே திரும்பி போங்க. ஏன் வந்து எனக்கு போக தெரியாதா? கழுத்தை பிடிச்சி வேற வெளியில தள்ள பாக்குறாளுங்க. எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து ஒரு முடிவு கட்டேன், விட மாட்டேன். ஏம்மா, ஒருவேளை உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து சண்டை போட போறாமா? யார வேணாலும் கூட்டிட்டு வரட்டும்டி. நம்ம தப்பு பண்ணா தாண்டி நம்ம பயப்படணும். நம்ம விடவே இல்லை, அப்புறம் ஏண்டி நம்ம பயப்படணும்? இந்த குக்கர் விசில் அமர்த்துறது கூட நான் தான் வரணும். என் வீட்டுக்காருக்கு இன்னைக்கு லீவ் தான், ஆனா ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல. அவருக்கு ஒரு சேர் ஒன்று கிடைச்சிருச்சு, அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு தூங்க வேண்டியது. இன்னைக்கு லீவு தானே, பொண்டாட்டிக்கு வந்து என்னம்மா செய்ய ஏதுமா செய்ய அப்படின்னு அனுசரணை கேட்டா தானே. ஒன்றும் செய்யறது கிடையாது, இப்படி தூங்கி தூங்கி நேரத்தை போக்குறது தான் அவருக்கு வேலை. நம்ம ஒரே ஆளா கிடந்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா? நம்மளுக்கு என்ன 10 கையா இருக்கு? பக்கத்து வீட்டில் வேற ஒரு கல்யாணம் வேற இருக்கு, அதுக்கும் நான் தான் போய் ஆகணும். அந்த கல்யாணத்துக்காவது போயிட்டு வாங்கன்னு சொல்றேன், அதுக்கும் நகல மாட்டாரு. நம்ம ஒண்ணு தேடினா என்னென்னமோ உடையுது. எங்க கீழே தானே வச்சேன், ஒருவேளை மேலே இருக்குமோ? மேல குருவி பறக்குதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கேக்குறா பாரு கேள்விய. என்னது குருவி பறக்குதா? என்னை அப்பவே கூப்பிட வேண்டியதேனம்மா, நானும் வந்து பாப்பேன். எங்க காணா? மேல ஒண்ணத்தையுமே காணா. அடியே அறிவாளி பத்த மகளே, எனக்கு தேவையான ஒரு பொருளை காணாம நான் தேடிக்கிட்டு இருக்கேன்டி. இவ வந்து குருவியை காணா புறாவை காணான்னு இருக்கா. அப்ப நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? இத கூட இவ புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. இவளை வச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. எம்மா, என்னை ஒண்ணு லேஸ் பட்ட ஆளா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன காணான்னு சொல்லுங்க, இப்ப நான் எடுத்து தரேன். இங்க ஒரு பெரிய தூக்குச்சட்டி ஒண்ணு வச்சிருந்தேன்டி, அத காணா முடி. இருங்க, நான் தேடி தரேன். அடியே என்ன செய்றடி? இருங்கம்மா, மேல இருக்க நான் தேடி பார்க்கறேன். அதுக்கு அடுப்பு மேல ஏறி அடுப்பு
அண்டாவை எடுத்து நான் என்னடி செய்ய போறேன்? பெரிய தூக்குச்சட்டி இருக்கான்னு பாருடி. இல்லம்மா, பெருசு பெருசு அண்டதாமா இருக்கு. இப்ப பைய இறங்கிருடி. பைய பைய. அப்ப எங்கடி போச்சு தூக்குச்சட்டி? அன்னைக்கு ஒரு நாள் உமா தான் வந்து வாங்கிட்டு போனா, திருப்பி கொடுத்தால என்னன்னே தெரியலையே. எம்மா, அன்னைக்கு தான கொடுத்தாங்க. நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்தாங்கன்னு வந்து உமா சித்தி கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாண்டி, அன்னைக்கு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில வந்து கொடுத்தால. அன்னைக்கு கூட தக்காளி சட்னி வாங்கிட்டு போனாலே, அந்த கிண்ணத்தை இன்னும் கொடுக்கல. ஆமா, அன்னைக்கு கொடுத்தா. நான் பிரிட்ஜுக்கு பின்னாடியில வச்சேன். இந்த போய் பாக்குறேன். இந்த இருக்குடி. அது சரிம்மா, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு தூக்குச்சட்டி? அடியே, பக்கத்து வீட்ல கல்யாணம் வச்சிருக்காடி, அதுக்கு நான் போறேன்ல. அதுக்கு எப்படி நான் வெறுங்கையா போறது? எம்மா, கல்யாணம்னா மொய் தானம்மா கொண்டு போவாங்க. நீங்க என்னம்மா தூக்குச்சட்டி கொண்டு போறீங்க? ஏய், நான் மொய்யும் தாண்டி செய்கிறேன். 300 ரூபா செய்கிறேன். 300 ரூபா செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற சாப்பாடை கொஞ்சோன்னு அள்ளிட்டு வரணும்ல, அதுக்கு தான் தூக்குச்சட்டி எடுத்துட்டு போகிறேன். ஐயோ அம்மா, அது அசிங்கமா இருக்குமே. அவங்களா கொடுத்தா தான் நல்லா இருக்கும். நீங்க போய் அள்ளிட்டு வந்தா அது கேவலமா இருக்குமா? என்னடி கேவலம்? நம்ம என்ன சும்மா அள்ளிட்டு வரோம்? 300 ரூபா செய்கிறேன்டி. அடியே தங்க பொண்ணு, நீனும் போய் கிளம்புடி. நீனும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சேச்சே, நாளாங்கலாம் சாப்பிட வர மாட்டேப்பா. அப்போ நீ வரலையாடி? சரி தள்ளு, எனக்கு நிற்க லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே முன்னாடி போனால் தான் நிறைய அள்ளி கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போடுவாங்க. எம்மா, அங்க யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் சொல்ல போறாங்கம்மா. அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னத்த சொல்ல போகிறாங்க? நம்ம என்ன சும்மா அள்ளிக்கிட்டு வரோம்? 300 ரூபா செய்கிறோம்ல. ஆமா, நீங்க 300 ரூபாய் செஞ்சுக்கிட்டு மூக்க பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு தூக்குச்சட்டி நிறைய அள்ளிக்கிட்டும் வருவீங்க. இதை பார்த்துட்டு யாராச்சும் உங்களை திட்ட போறாங்க. அடியே, உங்ககிட்ட நின்று பேசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லடி, மணி ஆயிக்கிட்டு இருக்கு. சரி, வீட்டெல்லாம் திறந்து போட்டு போறாத, நான் போயிட்டு வந்துடுவேன். சரியா? சரிம்மா. எம்மா எம்மா. என்னடி? எம்மா, கல்யாணக்கார வீட்டுல நல்லா சிக்கன் பொரிச்சிருந்தா கொஞ்சம் கூட எடுத்துட்டு வாமா. சரிடி. அடியே, பக்கத்துல தாண்டி கல்யாணம், நீ வந்து ஒரு 8 சாப்பிட்டுட்டு வரலாம்டி. ஐயோ அம்மா, ஆளை விடுங்க சாமி, நாளா வரலப்பா. ஆமா, நான் வரல நீ வரல மட்டும் சொல்லிக்க. ஆனா அதை எடுத்துட்டு வாங்கம்மா, இதை எடுத்துட்டு வாங்கம்மான்னு லிஸ்ட் மட்டும் போட்டுருவா. ஆமா, எங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தா தானே நாங்க நல்லா சாப்பிட முடியும். இல்லைன்னா வேஸ்டா போயிரும்லம்மா. இப்போ உள்ள புள்ளிகள்லாம் நல்லா தெளிவா இருக்குங்க. சரி தங்க பொண்ணு, வெளியில எங்கேயும் போகாத. அம்மா போயிட்டு இப்போ வந்துடுவேன். சரியா? சரிம்மா. ஏய் சியானா, எங்க அப்பா என்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்களே. ஏன் உங்க அப்பா திடீர்னு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க? எனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதனாலதான் எங்க அப்பா கேக்கு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. என்னது, உனக்கு பிறந்த நாள் வருதா? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தான் எப்ப பார்த்தாலும் சோதிச்சுக்கிட்டே இருக்க, நான் எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன். ஏய் பிள்ளைகளா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நாங்க சார் 4-3 போட்டு விளையாடுறோம்மா. ஆமா பெரியம்மா, எப்ப பார்த்தாலும் தங்க பொண்ணு மட்டும்தான் ஜெயிக்குது. ஏன் தங்க பொண்ணு சியானாவை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்க? அம்மா, சியானாவுக்கு விளையாடவே தெரியல. மங்குனி மங்குனி. அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்க பொண்ணு, சின்ன பொண்ணு தான் அவளும். ஹலோ, சொல்லுங்க. ஏய் வசந்தி, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீனும் தங்க பொண்ணும் கிளம்பி இருங்க, ஷாப்பிங் போவோம். சரிங்க சரிங்க. சரி சரின்னு சொல்லிவிட்டு லேட் ஆக்காம சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். இந்தான போனை வச்ச கையோட கிளம்புறீங்க. சரி. அம்மா, யாரும்மா போன்ல? அப்பா தாண்டி பேசுனாங்க. கடைக்கு போக கிளம்புவியா? நான் கிளம்ப போறேன். ஜாலி ஜாலி. சியானா, நீ உட்காந்துரு, நான் கிளம்பிட்டு வந்துடுறேன்.
இந்த சியானா உங்க வீட்டுக்கு போக மாட்டேங்குதே, என்ன செய்யறது? அம்மாடி சியானா, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமாட்டி வாரியா? இல்ல பெரியம்மா, நான் இங்கேயே இருக்கேன். நகல மாட்டேங்குதே, என்ன செய்யறது? இல்லம்மா சியானா, நாங்க வெளியில போயிட்டு வரணும், ரொம்ப நேரம் ஆகும், நீ தனியா இருக்க முடியாதுல்ல, நீ போயிட்டு அப்புறமாட்டி வா, சரியா? இல்ல பெரியம்மா, எங்க அம்மாவும் வீட்ல இல்ல, சங்கத்துக்கு போயிட்டாங்க. நான் போய் எங்க இருக்கிறது? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க. போஞ்சனா போக மாட்டேங்குது, இதுக்கு மேல என்ன கழுத்தை பிடிச்ச தள்ள முடியும்? என்ன பண்றது? எப்படி வளர்த்து வச்சிருக்கா அவர் பிள்ளைய? சரி உட்காந்துரு, நான் போய் கிளம்பிட்டு வரேன். சரி பெரியம்மா. ஏய் சியானா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியப்பா. என்ன நீ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? நானும் தங்க பொண்ணும் தான் பெரியப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க கடைக்கு போறேன்னு ஃபோன் பண்ணவும் அவ போய் கிளம்ப போயிட்டா. சரி சரி. ஏய் வசந்தி, கிளம்பிட்டீங்களா? வாங்க சீக்கிரம் போவோம். இந்த வாரேங்க. என்ன கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. அடி தங்க பொண்ணு, சீக்கிரம் வாடி. இந்த வந்துட்டேம்மா. சரி போவோமா? போவாங்க. சியானா நீனு வா, போற வழியில உங்க வீட்டுல போய் விட்டுட்டு போறோம். ஏன் சியானாவும் வரட்டுமே ஷாப்பிங்க்கு? வாமா சியானா, போற வழியில விட்டுட்டு போறேன். சரி பெரியம்மா. அம்மா, சியானாவும் நம்மளோட வரட்டுமேம்மா. தங்க பொண்ணு வாயை மூடுறியா? இப்ப என்ன பேசாம வாரினா வா, இல்லைன்னு ஒன்னையும் விட்டுட்டு போயிருவேன். போகும்போது எதுக்கு சண்டை போட்டுட்டு, போற வழியில சியானா விட்டுட்டே போவோம். வா வா. ஏன் வசந்தி, பாவம் தானே சியானா, அதையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா, கூட்டிட்டு வந்தா நீங்க சும்மாவா இருப்பீய? அதுக்கு 1000 2000க்கு துணி எடுத்து கொடுப்பீய. காசு என்ன முருங்கை மரத்துல காய்க்குது படக்கு படக்குன்னு எடுக்கிறதுக்கு? ஏம்மா, பாவம் தானே சியானா. அடியே வாயை மூடிக்கிட்டு ட்ரெஸ் கடைக்கு வந்தாச்சு, ட்ரெஸ்ஸை மட்டும் பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. ஏங்க இத்த தண்டி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரேட்லாம் அதிகமா இருக்க போகுது. ஏன் சின்ன கடைக்கு கூட்டிட்டு போனா என்ன? அங்கேயும் துணி தானே விற்கிறாங்க. அட விடு வசந்தி, போய் நீ எடுப்பா தங்க பொண்ணு, உனக்கு தேவையான ட்ரெஸ் நீங்க எடுங்க. நம்ம சொல்றது கேட்டா தானே இத தண்டி கடைக்கு கூட்டிட்டு வந்து ரேட்டு பூரா அதிகமா இருக்க போகுது. எங்க நம்ம சொல்றதை கேக்குறாங்க? அடியே இந்த ரெட் கலர் எடுப்போமா? எம்மா, ரெட் கலர்லாம் வேணாமா, இப்ப புது மாடல்ல ட்ரெஸ்லாம் வந்திருக்குமா, அத பாப்போமா? ஏய் வசந்தி, உனக்கு தேவையானதை மட்டும் நீ எடு, தங்க பொண்ணுக்கு தேவையானதை அவ எடுக்கட்டும். அவ பிறந்த நாள் தானே, அவங்களுக்கு பிடிச்சதே எடுத்துட்டு போகட்டும். இது என்ன சல்லாடையா இருக்கு? ரேட்டு 2000 போட்டிருக்கீங்க. எப்பா எப்பா, என்னம்மா? நான் சியானாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கவாப்பா? எடுமா, ஆனா உங்க அம்மாக்கு தெரியாம எடுமா, இல்லைன்னா ஆடிடுவா. சரிப்பா. நம்ம பிறந்த நாளுக்கு நல்லா கிராண்டா இருக்கணும். யாருமே இந்த ட்ரெஸ் போட்டுருக்க கூடாது. எல்லாருமே நம்மள தான் பார்க்கணும், அந்த லெவலுக்கு எடுக்கணும். ஏண்டி தங்க பொண்ணு, இந்த ரோஸ் கலர் எடுப்போமா? ஓ கலருக்கு இது சூப்பரா இருக்குண்டி. அம்மா, இது பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி இருக்குமா? பட்டி காடு தான் இப்படிலாம் போடுவாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க நம்ம சொல்றது எங்க கேக்குதுங்க? அதுகளா இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஏங்க, நான் ஒரு சேலை எடுத்துக்கிறவாங்க. ஏன் உனக்கா பிறந்த நாள் கொண்டாட போறோம்? தங்க பொண்ணுக்கு தானே பிறந்த நாள், உனக்கு எதுக்கு சேலை? இல்ல, துணி கடைக்கு வந்துட்டோம்லங்க, எப்படி சும்மா போறது? ஒரு சேலையாவது எடுத்துட்டு போனா தானே நல்லா இருக்கும். ஆமா, துணி கடைக்காரன் சும்மா துணியை தூக்கி கொடுக்குறான் பாரு, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு போறதுக்கு. சும்மா போய் நில்றி என்கிட்ட. அப்பா, அம்மா பாவம் தானே, அம்மாவும் சேலை எடுக்கட்டும்பா. இல்ல தங்க பொண்ணு, அவ பீரோல அவ்வளவு சேலை வச்சுக்கிட்டு இருக்கா, அதான் என்னதான் செய்ய போறான்னு தெரியல. அந்த பீரோல இருக்கிற சேலையே நம்ம ஒரு கடை வச்சு வித்துடலாம் போல இருக்கு, அவ்வளவு இருக்கு. பரவாயில்லப்பா, அம்மா ஒரு சேலை தானே கேக்குறாங்க, வாங்கி கொடுங்கப்பா. என் பீரோல உள்ள சேலை பூரா கண்ணு வச்சு ஒரு சேலை எடுக்க முடியாம இருக்கு. ஏன்டா இப்படி கண்ணு வைக்கிறாருன்னு தெரியல. சரிடி வசந்தி, இன்னமே உன் பீரோல உள்ள சேலையில கண்ணு வைக்காம காலை வைக்கிறேன். அதானே, இந்த ஆளுக்கு நக்கல் பேச்சுல மட்டும் குறை இருக்காது. அப்பா, அம்மா சேலை எடுக்க சொல்லுங்கப்பா. சரிடா தங்க பொண்ணு, அவள் நான் சேலை எடுக்காதேன்னு சொன்னாலும் அவ கேட்க போறது கிடையாது. எப்படியும் அவ ஒரு அமௌண்ட் சேர்த்துருவா. இவளை பத்தி உனக்கு தெரியாது தங்க பொண்ணு. ஆமா.
ஏய் வசந்தி, 1000 ரூபாய்க்குல பார்த்தா எடுக்கணும், கூடையில அமௌண்ட்டுக்குலாம் எடுக்கக்கூடாது. சரி சரி. இங்க 1000 ரூபாய்க்குலாம் எங்க நல்ல சேலை இருக்கு? ஒரு 2000 மேல தாண்டினா தான் நல்ல சேலையா இருக்கு. இவரு 1000 தாண்டாத 100 தாண்டாத. ட்ரெஸ் எல்லாம் சுமாரா தான் இருக்கு, ஆனா ரேட்டு தான் அதிகமா போட்டு விக்கிறாங்க. துணிக்கடையில தான் நல்ல லாபம் இருக்கும் போல இருக்கு. என்ன வசந்தி இங்க வந்து நிக்கிற? துணிலாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேங்க, பில்லு போட கொடுத்து விட்டுருக்கேங்க. தங்க பொண்ணு நீ எடுத்துட்டியாமா? எடுத்துட்டேன்ப்பா, நானும் பில்லு போட கொடுத்துட்டேன்ப்பா. சரி வாங்க, பில்ல கட்டிட்டு கேக்கு கடைக்கு போவோம். சரிப்பா. அம்மாடி, எத்தனை தண்டி கேக்கு கடை? இந்த மாதிரி கேக்கு கடையை நான் பார்த்ததே இல்ல. நானும் இத்த தண்டி கடையை பார்த்ததே இல்ல தங்க பொண்ணு, இப்பதான் பாக்குறேன். எத்தனை தண்டி இருக்கு? அடியே வசந்தி, வாய மூடுறி. வாய்க்குள்ள ஏதாவது கொசு கிசு போய் தொலைய போகுது. பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு இவளுக்கு தெரியவே தெரியாது. ஏங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது நீங்க இந்த கடைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? உங்க மகளுக்கு மட்டும் பிறந்த நாளும் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா, உன்னை கூட்டிட்டு வந்துட்டாலும் இப்படித்தான் முட்டாய் கடை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு நீ அசிங்கப்படுத்துவ. அதான் உன்னை கூட்டிட்டே வரதில்ல. இல்லைனா மட்டும் என்னை கூட்டிட்டு வந்துட்டாலும் கடையில வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எரிச்சலா இருக்கு. நான் என்னமா செய்யறது? இவளையெல்லாம் கடைக்கு கூட்டிட்டு வந்தோம்ல, நல்லா அனுபவிக்க வேண்டியதான். இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. பொது வெளியில கூட எப்படி பேசுறதுன்னு கூட இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. பாரு, துணி கடையில பாரு, 2 மணி நேரமா துணி எடுத்திருக்கா. நீ ஒரு Dress சீக்கிரம் எடுத்துட்ட, ஆனா இப்ப பாரு 2 மணி நேரமா என்னத்தான் எடுத்தாலும் தெரியல. பில்லு 8000 கிட்ட வந்திருக்கு. சரி விடுங்கப்பா, என்னைக்காவது ஒரு நாள் தானே அம்மா எடுக்கறாங்க. ஏமா தங்க பொண்ணு, உனக்கு எந்த மாதிரி கேக்கு வேணும்? இதுல பாருமா. எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் இருக்கான்னு கேளுங்கப்பா. இந்த கேக்குறேம்மா. ஹலோ சார், ஹலோ சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த மாதிரி கேக் வேணும் சார்? இங்க ஐஸ்கிரீம் கேக் கிடைக்குமா? கிடைக்கும் சார், ஆனா ரேட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கும் ரேட்டு? 2000 இருந்து இருக்கு சார். அதுக்கு கீழே குறைஞ்சிடலாம் இல்லையா? இல்ல சார், ஆரம்ப விலையே 2000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2000மா? 2000க்கு கேக்க வாங்கி நாங்க சாப்பிடவா? ஒரு மாச செலவுக்கு நான் வச்சுக்குவேனே. ஏய் வசந்தி, வாய மூடு. நீங்க 2000ல இருக்குன்னு சொன்னீங்களா சார்? அந்த ஐஸ்கிரீம் கேக்கே ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. ஓகே சார், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் அதுல போட்டு வேணும்னு சொல்லுங்க. இந்தாமா தங்க பொண்ணு, உனக்கு எந்த மாதிரி டிசைன்லாம் வேணும்னு அவகிட்ட சொல்லுமா. எனக்கு வந்து புது மாடல் கேக் வேணும். அது நல்ல ரோஸ் கலரா இருக்கணும். அடியே, Dressல மட்டும் உனக்கு ரோஸ் கலர் வேணும், ஆனா கேக்ல மட்டும் ரோஸ் கலர் வேணுமா? ரோஸ் கலர் கேக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும், பார்க்க சூப்பரா இருக்கும். அதனால தான் சொன்னேன். சரி, கேக்ல என்னடி புது மாடல்? எல்லா கேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதுல புது மாடல் தாங்க பழைய மாடல் தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா, கேக்ல எல்லாம் புது டிசைன்லாம் வந்திருக்குமா. நல்ல உங்களுக்கு நினைச்ச படங்கள், அந்த மாதிரி பேரு, டிசைனு, அந்த மாதிரி வெரைட்டி நாங்கள் செஞ்சு தருவோம்மா. கேக்ல கூட கேட்குற டிசைனை செஞ்சு தருவீங்க? அது என்ன புடவை மாதிரி ஆகி போச்சு. புடவையில தான் நம்ம கேட்குற டிசைனு எல்லாம் செஞ்சு தருவாங்க. இப்போ கேக் கடையிலேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. வசந்தி, கேக்குற மாதிரி ரோஸ் கலர் கேக் செஞ்சு தரேம்மா. அதுல ஏதாச்சும் டிசைன் வேணுமாம்மா? அதுல கண்ணு மூடி இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சு தாங்க. சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். உங்களுக்கு கேக் எப்போ சார் வேணும்? எனக்கு நாளைக்கு 6 மணிக்குள்ள வேணும் சார். நாளைக்கு சாயந்தரம் தான் பாப்பாக்கு கேக் வெட்டி கொண்டாட போறோம். கண்டிப்பா சார், ரெடி ஆயிரும். நீங்க வந்து வாங்கிட்டு போயிருங்க. தங்க பொண்ணு, வேற ஏதாவது உனக்கு வேணுமாமா? எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு சாக்லேட் வாங்கி தாங்கப்பா. அதே வாங்கிடலாமா சார்? 2 பாக்கெட் சாக்லேட்டையும் எடுத்து அதோட சேர்த்துக்குங்க சார். ஓகே சார், உங்களுக்கு நாளைக்கு 5 மணிக்கே ரெடி ஆயிரும். நீங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் சார். ஓகே சார். ஏங்க 2000 கொடுத்து ஏங்க கேக் வாங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கம்மியா வாங்கிருக்கலாம்ல. இருக்கட்டும் வசந்தி, எல்லாரும் வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் கொடுக்க வேணாமா? எல்லாரும் எங்க வராங்க? இவளுக்கு என்ன முத பிறந்த நாளா கொண்டாடுறோம் எல்லாருக்கும் சொல்லி கொண்டாடுறதுக்கு? தங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வருவாங்க.
அப்ப நீ நம்ம சொந்தக்காரர்களுக்கும் சொல்லலையா? இல்லங்க, தங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க. சரி சரி, தங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். என்னம்மா தங்க பொண்ணு, உனக்கு தேவையான எல்லாம் வாங்கியாச்சுல? வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா, வேற எதுவும் வேணாம், இதுவே போதும். அப்ப சரி, வாங்க வீட்டுக்கு போமா. போவாப்பா. ஏங்க, மணி வேற ஆயிருச்சு, போய் டிஃபன் செய்ய முடியாது. போற வழியிலே ஒரு 4 புரோட்டா வாங்கிட்டு போயிருவோம். சரி, வாங்கிட்டு போயிருவோம். நல்ல வேலைக்கு போற வழியிலே புரோட்டா வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் தான் மாங்கன்னு சமைக்கணும்.